மாறும். ஐயா மோடி வீர் சவர்கார் வாரிசே, வீர் சவர்கார் வாரிசே, கோட்சே வாரிசே, கோட்சே வாரிசே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். 1984 இந்திராவை கொண்டதால் தான் அனதாபாலியில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. நிரூபிக்க வேண்டாம், அது உண்மை. 1991 ராஜீவ்காந்தி கொண்டதனால தான் நரசிம்மராவ் பிரதமரானார். ஜெயின் கமிஷன் விசாரணை முடியும் வரை உங்கள் அம்மா அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விசாரணை முடிந்தப்புறம் அரசியலுக்கு வந்துட்டாங்க. அரசியலுக்கு வந்து ஏகபோக தலைவியாக இருந்தாங்க. அப்போது இந்த 2 பேர் யார் கொண்டது? இந்திரா காந்தி ஊட்டி வேலைக்காரன் ஆர்கே தவான். அவன் தக்கர் கமிஷன் ஒன்று விசாரிச்சுது. அந்த தக்கர் கமிஷன் திருப்பி கேள்வி கேட்குறாங்க. அவன் சொன்னான், ஆர்கே தவான், நான் வாயை திறந்தேன் என்றால் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தின் மானம் கப்பல் ஏறும் அப்படின்னா. என்னது? ஒரு பெரிய குடும்பத்தின் மானம் கப்பல் ஏறும் அப்படின்னா. அதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலையில் சந்திராசாமி பேச்சு அடிபட்டு இருந்தது. அப்புறம் அவனை ஒரு இடத்துல மடக்கி கேட்குறாங்க, நான் வாயை திறந்தேன் என்றால் பூகம்பமே வரும், இந்த நாட்டில் பூகம்பமே வரும். அதனால் வீர் சவர்கார் வாரிசு மோடி அவர்களே, கோட்சே வாரிசு மோடி அவர்களே, மீண்டும் பம்மாதீர்கள், சோனியாவின் அடிமையாக இருக்காதீர்கள். உடனடியாக திருப்பி கேளுங்கள். சரிதானா? அவர் ஏன் ஆர்கே தவான் வாய் திறக்க மாட்டேன்னாரு, சந்திராசாமி ஏன் வாய் திறக்க மாட்டேன்னாரு, கேளு. துப்பு இல்லாமல் துப்பு அதுதான் இல்லைன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு தேசபக்தங்கிற முறையில் கேட்டு தொலைக்கிறேன். ஜெய்ஹிந்த்.